அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் இப்போ கரண்ட்டாக மொபைல் நம்பரில் பேஸ் பண்ணி தான் இயங்குது. அதை யூசர் நேம் பேஸ் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை இந்தியன் கவர்மெண்ட் தடுக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஏன் இவங்க இதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் ஏன் இதை எடுத்துகிட்டு வராங்க, இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற காணொலியோட டைட்டில் வாட்ஸ்அப் மார்க்கெட் பிளேஸ் இஸ் த கவர்மெண்ட்ஸ் கிரைம் சீன். வெல்கம் டு பிஸ்பைட்ஸ் தமிழ். இது ஷார்ட் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ்க்கான நேரம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு என்கிரிப்டடான சர்வீஸ். சரிங்களா? நீங்கள் அனுப்புகிற எல்லா டேட்டாவுமே என்கிரிப்ட் ஆகி அப்புறம் மற்றவங்களுக்கு போய் சேரும் போது டீக்ரிப்ட் ஆகி அப்படி தான் ஒர்க் ஆகும். நடுவில் டேட்டா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெலிகிராமும் அதுவும் ஒரு என்கிரிப்டட் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? ஆனால் இந்த டெலிகிராமில் உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. எதில் லீக் ஆச்சு? டெலிகிராமில். சரிங்களா? டெலிகிராமில் அதில் இருக்க சேனல்ஸ் வழியாக லீக் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் டெலிகிராம் ஒரு 1 வீக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாமினேஷனே நடத்தினாங்கிறது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ டெலிகிராம்ங்கிறது என்கிரிப்டட் தானே, அது ஏன் அப்புறம் அதில் லீக் ஆச்சு வாட்ஸ்அப்போட காட்டிலும்? இதெல்லாம் நமக்கு ஒரு கொஷின்ஸாக இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் கரண்ட்டாக மொபைல் நம்பர் வச்சு தான் லிங்க் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் தான் அந்த மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி ரிசீவ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் போக முடியும். அதே மாதிரி எல்லாருமே உங்கள் மொபைல் நம்பர் வச்சு தான் உங்களை லிங்க் பண்ணுவாங்க. இப்போ நான் ஷாம் சுந்தருங்கிறவன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அரவிந்தன் இருக்காருன்னா அவரோட மொபைல் நம்பரை ஆட் பண்ணி தான் நான் அரவிந்தன் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், மெசேஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் டெலிகிராமில் அப்படி இல்லை. டெலிகிராமில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மற்ற ஐடிஸும் க்ரியேட் பண்ணலாம். மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணும் இல்லை, அது இல்லாமலே யூசர் நேம் பேஸ்ட் ஐடிஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மூலமாகவே எல்லாருக்கும் பிங்க் பண்ணலாம், சேனல் க்ரியேட் பண்ணலாம், சேட் பாட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே அதை வச்சே பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுருக்கிறது தான் டெலிகிராம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வாட்ஸ்அப் அதை ஹெட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா குணால் ஷாங்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஒரிஜின்லேருந்து வந்திருக்காரு, ஒரு ஆண்டர்பிரனியர். சரிங்களா? மெட்டாஸ் ஃப்ளாக்ஷிப் இந்த வாட்ஸ்அப் பேஸ்டிங்ஸ்லாம் அவர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவர் ஹெட் பண்ணுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பல மில்லியன் லைக் 900 மில்லியன் ஒரு கிரெட்டுங்கிற அப்ளிகேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் இவர் இன்வெஸ்ட் பண்ணல, வாட்ஸ்அப் இன்வெஸ்ட் வச்சிருக்காரு. அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக இப்போ வாட்ஸ்அப் ஃப்யூச்சரில் யூசர் நேம் பேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரோல் அவுட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம்ஸ் தான் ரோல் அவுட் பண்ண போகிறோம், இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் யூசர் நேம்ஸ் தான் வெளியே தெரியும், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ மொபைல் நம்பர் தேவை இல்லையா? சரிங்களா? இந்த இடத்துல தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு விழிப்புணர்வு வாட்ஸ்அப்பை சம்மன் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க கரண்ட்டாக. சரி, இதை ரோல் அவுட் பண்ணாதீங்க, இல்லை என்ன எப்படி இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க விசாரிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வாட்ஸ்அப்பை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே அதே மாதிரி டெலிகிராமுக்கும் சரி, சிக்னல்ங்கிற இதுக்கும் சரி. சரிங்களா? இவங்க இந்த மாதிரி நோட்டீசஸ்லாம் சர்வ் பண்ணி எப்படி இவங்க யூசர் நேம்ங்கிறத ஃப்ராடுக்கும் மற்ற இதில் அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, என்ன மாதிரி ஆக்டிவ் ப்ராக்டிசஸ் வச்சுருக்காங்க ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ்க்கு அப்படிங்கிறத நோட்டீஸ்லாம் சர்வ் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்லையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, அந்த மாதிரி இதில் என்ன செக்யூர் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்கிறத பற்றி. சரிங்களா? ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது டெலிகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி தான்ங்களா. அப்போ மொபைல் நம்பரை ஃப்யூச்சரில் இருக்குமா, மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி தான் இருக்குமானா மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி தான் இன்னும் நியூ யூசர்ஸ்லாம் உள்ளே வர முடியும், அப்படி தான் வச்சுருக்க போகிறாங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் யூசர் நேம் தான் வெளியே எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஏன் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாங்க என்னென்னா, நிறைய குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 500 பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பல கம்பெனிஸ் டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்களா? யார் யார் என்ன பேர் உடையவங்க என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸ்கிராப் பண்ணி எடுத்து அது மூலமாக அட்வர்டைசிங் அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ், மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், சேல்ஸ் கேம்பெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று. சரிங்களா? ப்ரைவசி. ஸோ ஒருத்தரோட ப்ரைவசியே அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ என் மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க, என் பேரை கண்டுபிடிச்சிடுறாங்க, என் மொபைல் நம்பரை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம், நிறைய இல்லீகல் திங்ஸும் நிறைய பண்ணலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் பேசிக்காக இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லாம் அப்படியே டைரெக்டாக ஈஸியாக ஸ்கிராப் பண்ணி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து வாட்ஸ்அப் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு யூசர் நேம் பேஸ்டு ஆப்ஷனை எடுத்துகிட்டு வராங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து எந்த குரூப்ஸில் பார்த்தாலும் யாரோட மொபைல் நம்பரும் தெரியாது, ஒன்லி யூசர் நேம்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ மற்ற எல்லாருக்கும் வந்து யூசர் நேம்ஸ் தான் தெரியும். யூசர் நேம் பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஒரு நியூ யூஸராக நீங்கள் உள்ளே வரணும்னா மொபைல் நம்பர் இருந்தால் தான் உங்களை உள்ளே வரணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோட கன்சர்ன் என்ன, இப்போ ஏதாவது நிறைய மொபைல் நம்பரை எடுத்துட்டோம்னா யார் ஒன்றா என்ன அக்கௌண்ட் ஒன்றா க்ரியேட் பண்ணி நிறைய ஃப்ராட் அப்படி நடக்கும். ஸோ அப்படி இல்லைங்கிறத வந்து வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. எவ்வளோதான் யூசர் நேம் யூஸ் பண்ணாலும் நாங்கள் இன்னும் ஸ்டில் வந்து மொபைல் நம்பரோட டைப் ஆகிருக்கோம் ஈச் அக்கௌண்ட் பேக் எண்டில். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ராடு நடந்ததுன்னா ஈஸியாக மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சி அது மூலமாக ட்ராக் பண்ணி அந்த இண்டிவிஜுவலை பிடிக்க முடியும். இதே வந்து வெறும் டெலிகிராம் மாதிரி யூசர் நேம் பேஸில் இருந்ததுன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து கண்ணாபின்னான்னு க்ரியேட் ஆகும். யார் யார் என்ன யூஸ் பண்ணுறாங்கிறத ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலோட டைப் அந்த க்ரைமை டைப் பண்ணி இவங்க தாங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் ஸ்டில் டைட் அப் டு மொபைல், ஸோ இட் இஸ் சால்விங் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க மேல் ப்ராக்டிசஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எவ்ரி நியூ பீஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணுது, நியூ ட்ரேட் ஆஃப்ஸும் க்ரியேட் பண்ணுது. அதாவது ஒரு புது பீஸ் ஆஃப் எப்போவுமே ஒரு புது பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வருது, டெக்னாலஜி வருதுன்னா அது நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க, ஒரு பெட்டிங் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த பெட்டிங் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது கவர்மெண்ட்டில் ட்ராக் பண்ணி. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. யூபிஐ வந்துட்டு எல்லாம் வந்த அப்புறம் இப்போ ரொம்ப மாறிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப மாறிட்டு புது பிளாட்ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ லட்சம் வரும், அதை வச்சு இதெல்லாம் மியூல் அக்கௌண்ட்டாக இருக்கும், இல்லை ஃப்ராட் அக்கௌண்ட்டாக இருக்கும்னு ஈஸியாக கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எல்லாரும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக வந்து மியூல் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ வாடகைக்கு, அதாவது மியூல் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. மியூல் அதாவது ஒரு மியூலாக ஒருத்தரை பிடிச்சி அந்த ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி பெட்டிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து அமௌண்ட் வருதுன்னா அவங்க வேலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது தான். சரிங்களா? ஸோ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் வருதுன்னா அவங்க வந்து ஒரு 5% கமிஷன் வச்சுக்கிட்டு 1000ல் ஒரு 50 ருபீஸ் கமிஷன் வச்சுட்டு மீதி 950 வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? இன்னொரு இதுக்கு. ஸோ இந்த மியூல் அஸ் அ சர்வீஸுங்கிறது நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆக்டிவாக இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரெக்ரூட் பண்ணி அவங்க இப்போ நம்ம ஆன்லைனில் பெட்டிங்கில் ஒரு அமௌண்ட் அனுப்புகிறோம்னா டைரெக்டாக ஒருத்தருக்கு டைரெக்டாக இல்லை இந்த சென்ட்ரல் அப்ளிகேஷனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குலாம் போகாது. சரிங்களா? அந்த இதுவே இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மியூல் அக்கௌண்ட் போவோம், மியூல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு போய் அப்படி ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. 4 பேர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆன்லைன் பெட்டிங்கில் வந்து வராருன்னா அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து யூபிஐயில் 400 முன்னெல்லாம் 400ன்னு சென்ட்ரலாக அந்த ஒரு கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு பதில் இப்போ மாறிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா 4 அக்கௌண்ட் கொடுத்து 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்து 4 நம்பருக்கு 100 யூபிஐ பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு வந்து இப்போ வந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியில் பற்றியும் டீட்டெயிலாக பேசுகிறாங்க, பை நவ் பே லேட்டரை பற்றி. ஸோ அவங்க அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எப்படி உங்களோட டேட்டாவை திருடுதுங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பேசுகிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எனி ஆண்ட்ராய்டு ஆப் வந்து யூசரோட டீட்டெயில்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணும். சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து திருடும். ஸோ வந்து அவங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். மற்ற அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் அவங்க மொபைலில் இருக்கோ அது என்ன டேட்டாலாம் அக்கோமடேட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அதை வச்சு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த டேட்டாவை திருடி இந்த டேட்டாவையும் விற்கிறாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேம்ஸ் ஆர் கெட்டிங் பர்சனல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு காலர் நமக்கு ஸ்கேம் கால்ஸ்லாம் முன்னாடி வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஓடிபி வரும், இது அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு காலருக்கோ இல்லை ஒரு ஸ்கேம் பண்ணுறவனுக்கோ நம்மளை பற்றி அனைத்து டீட்டெயில்களும் தெரியுது. சரிங்களா? நான் யார், என்னோடய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் என்ன, நான் எங்கே போயிட்டு எங்கே வரேன், இல்லை என்னோடய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன, எங்கெங்கே எந்த பேங்க் இருக்குது, அது ஒன்றுத்துலேயும் எவ்வளோ காசு இருக்குது, என்னென்ன பேங்க் பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறோம், அது எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம், எந்த கேட்டகிரியில் யூஸ் பண்ணுறோம், கடைசியாக என்ன புது சர்வீஸை சைன் அப் பண்ணோம், சரிங்களா, நமக்கு கிரெடிட் கார்டு என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே அத்துப்படியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டேட்டா தெஃப்ட்னால அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ ஸ்கேம்ஸ் ஆர் கெட்டிங் பர்சனல். சரிங்களா? கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள்
மெட்டா எஃபியை பற்றி பேசுகிறாங்க. இந்த கூகுள் எஃபி மெட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதேமாதிரி ட்ராய் வர்சஸ் ட்ரூ காலர் வர்சஸ் ஏர்டெல்ங்கிறதையும் சொல்கிறாங்க. அதாவது ட்ராயால் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்தது. அதை தான் வந்து ட்ரூ காலர் சால்வ் பண்ணிச்சு. சரிங்களா? அதுதான் என்னென்னா, எந்த காலர் யூஸ் பண்ண நம்ம கால் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ஆள், சரிங்களா, அவங்க ஸ்பேமா இல்லையாங்கிறத வந்து ட்ராயால் சால்வ் பண்ண முடியல. அந்த இடத்துல தான் வந்து ட்ரூ காலர் வந்து உள்ளே வந்தாங்க. சரிங்களா? ஆனால் ட்ரூ காலர் வந்து மொபைலில் ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு திருப்பி வந்து ஒரு பதிலாக தான் வந்து ஏர்டெல் வந்தாங்க. என்னென்னா, அவங்க கால் வரும்போதே கால்லையே வந்து அவங்க டேக் பண்ணி, ஏர்டெல் வந்து டேக் பண்ணி இது வந்து ஸ்பேம் காலாக இல்லையாங்கிறது வந்து இப்போ நமக்கு ட்ரூ காலர் ஆப்பே தேவையில்ல, ஏர்டெல்லே நமக்கு கால் உள்ளே வரும்போதே சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர் நேம்ஸை பற்றி கடைசியாக பேசுகிறாங்க. இந்த யூசர் நேம்ஸ் வந்து கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறாங்க, ஒரு கிஃப்ட் டு நெய்பர்ஹுட் பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைஸ் ஃப்ராட் இன் ஈக்குவல் மெஷர். சரிங்களா? ஸோ யூசர் நேம்ஸ் வந்து அதான் எல்லாத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு ஃப்ராடை இன்க்ரீஸ் பண்ணுற, ஆர்கனைஸ் ஃப்ராடை இன்க்ரீஸ் பண்ணுற மெஷராகவும் இருக்கும் சொல்லி அவங்க பேசி முடிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் வாட்ஸ்அப் இந்த ஃபீச்சரை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுறாங்க இல்லையான்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் டு திஸ் பாட்காஸ்ட். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிஸ்பைட்ஸ் தமிழ். நன்றி.